திருக்குறளை சைனீஸ்ல கொண்டு போய் மேண்ட்ரின் மொழியில டிரான்ஸ்லேட் பண்ணதை அவங்களுக்கு கொடுத்தோம். கீழடி பத்தி அவங்களுக்கு ஒரு புரிதல் கொடுத்தோம். ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய நாகரிகம், சைனீஸ் நாகரிகம் என்பது. அவங்களுக்கு இது ரொம்ப வித்தியாசமா பட்டது. கீழடியில நம்ம கண்டுபிடித்த விஷயங்கள் ஒரு நகர்ப்புற ஒரு தொழில் நாகரிகம் 2006 அதிசயமாக பார்த்தார்கள். ஒரு நல்ல கலாச்சார பரிவர்த்தனை இந்த ரெண்டு குழுக்களுக்கு இடையில நிகழ்ந்தது. மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் அதை உலக தரத்துல வைக்கிறதுக்கு 14 கோடி கேட்டிருக்கோம் நாங்க. அது வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது வரலனா கூட தமிழக அரசாங்கமே அதை கெட்டுறதுக்கு ஆர்டர் போட்டாங்க. மாண்புமிகு முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தெளிவா சொல்லியிருக்காங்க. கீழடியில மார்ச் 2 2020க்குள்ள அந்த அகழ்வைப்பகம் வந்தே ஆக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. அந்த உத்தரவுப்படி நாங்கள் நடந்துட்டு இருக்கோம். அதே போல கீழடியை ஒட்டி இருக்கிற 4 கிராமங்கள் 300 குடும்பங்கள் இப்ப பார்த்திருப்போம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பல திட்டங்கள் அவங்க பாக்குறாங்க, கேட்கிறாங்க. ஆனா எங்களுக்கு வரலையே அப்படின்றத குறையா சொல்றாங்க. அது பெருவாரிய தண்ணி பைப் லைன் அந்த தெருவில் வர வேண்டியது வரல. இந்த இடத்துல போர்வெல் போட்டு அந்த கனெக்ஷன் சரியா வரல. இந்த இடத்துல ரோடு பாதியில போட்டுட்டு விட்டு போயிருக்காங்க. இந்த குளம் தூர்வாரது முழுமையா தூர்வாரல. இந்த மாதிரி குறைகள் நிறைய வருது. ஏன்னா அவங்க பத்திரிகைகள் பாக்குறாங்க, எல்லாத்திலயும் பாக்குறாங்க இந்த திட்டம் இருக்கு, அந்த திட்டம் இருக்கு, இந்த திட்டம் இருக்குன்னு. எங்களுக்கு ஏன் வரல அப்படின்ற கேள்வியை நிறைய கேட்கிறாங்க. அதை சரி செய்து கொடுக்க வேண்டியது தொண்டர்களுடைய கடமை, நிர்வாகிகளுடைய கடமை. என்ன மாதிரி நிர்வாகிகள் வெளியேந்து வர்றவங்களும் அதை பார்த்து சரி செஞ்சுட்டு இருக்கோம். பலருக்கு இன்னும் உரிமையா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களே தெரியாம இருக்கு. இதனால இடைத்தரகர்கள் வளர்ந்துடுறாங்க. இதெல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி பண்றதுக்கு தேர்தல் என்பது ஒரு நல்ல வாய்ப்பாக நாங்க பார்க்கணும். எங்களை பொறுத்த வரைக்கும் அண்ணன் எடப்பாடியார் மேல் மக்களுக்கு இருக்கும் மதிப்பு உயர்ந்து கொண்டே செல்கிறது. நான் பார்க்கிற ஒவ்வொரு தேர்தலையும் சூலூர்ல பார்த்தேன், அதுக்கு முன்னால் இதுல பார்த்தேன். இப்போ ஒவ்வொரு இடத்துலயும் இடைத்தேர்தலையும் அவருடைய நன்மதிப்பு உயர்ந்து கொண்டே செல்கிறது. அம்மா அவர்கள் இன்னும் மக்கள் நினைவில் நீங்காமல் நிற்கிறார். ஆனா அரசாங்கத்தோட நல்ல திட்டங்கள், வளர்ச்சி திட்டங்கள் இதை மக்கள்கிட்ட இன்னும் தெளிவா எடுத்துட்டு போய் இது உங்க உரிமை அப்படின்னு சொல்லி செயல்பாடு நாங்க செஞ்சிட்டு இருக்கோம். இதுக்கு இந்த வாட்டி எங்களுக்கு நல்ல பயன் கிடைக்கும். கேட்டேன்ல, இந்த மாதிரி படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கிறது இருக்கா? பார்க்க சொல்லுங்க, நான் அங்கதான் இருப்பேன். பார்க்க யார் உங்க வீட்டுல போடுங்க. என்ன எல்லாம் மாத்தி எழுதலாமா? எங்களுக்கு தெரியாம எழுதிட்டு போயிட்டாங்க. தெரியுதா? போடலாமா? சரி. இதெல்லாம் உங்க பேர் என்னம்மா? என்ன வேணும்? அது பையங்களா? பையன் இல்லையா? பையன் எங்க வேலை செய்யறாங்க?